ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது 11th அக்கௌண்டன்சி ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்ல போகிறேன். மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு அக்கௌண்டன்சியில் ரொம்பவே முக்கியமானது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் 11th படிக்கிறீங்க. நீங்கள் இப்போ தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, பப்ளிக் எக்ஸாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஏன் நான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 hours அப்படி முடிச்சு வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ½ an hour வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் 2 hours 45 minutes 50 minutes எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷியராக உங்களுக்கு சென்டம் வராது. நான் வந்து உங்களுக்கு ஷியராக சொல்கிறேன். ஏன்னா நான்லாம் பப்ளிக் எக்ஸாம் அப்போ 2.5 hours முடிச்சுட்டு மீதி ½ an hour வந்து அந்த நான் எழுதின பேப்பர் தான் ரிவ்யூ பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக சென்டம் வந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்கள். உங்களுக்கு ஸ்பீடு வரதுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரை திரும்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் இருந்தால் கூட என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணணும்னா நான் அதுக்கும் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நெசசரி சப்சிடரி புக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அதேமாதிரி பேங்க் ரீகான்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட். 9th சாப்டர் டிப்ரெஷன். ஸோ கேபிட்டல் ரெவென்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.